போட்டித் தேர்வு படிக்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம அமிலங்காரத்திலேருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதாவது அடிப்படையான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினை தாண்டி வெளில எங்கேயும் கேட்க முடியாது. அது மாதிரியான ஒரு அடிப்படை கேள்வி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை கொஞ்சம் ஷார்ட்கட்டோட சேர்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பிஹெச் மதிப்புன்னு ஒன்று பார்க்குவோம். பிஹெச் மதிப்பு அப்படின்னா 1லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். அதில் 7 தான் நடுநிலைமைன்னு சொல்லுவாங்க. 7க்கு குறைவாக இருந்துச்சுன்னா, அதாவது 1லேருந்து 7க்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அமிலம். 7க்கு மேலே 14க்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காரம். அமிலங்கள் உள்ள பொருட்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வயிற்றில் உள்ள அமிலம் அது வந்து HClன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, மனிதர்களுக்கு ஒரு வயிறு தானே இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது எலுமிச்சை சாறு. எலுமிச்சை பழம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா 2ஆக கட் பண்ணி தானே யூஸ் பண்ணுவோம். அதனால் பிஹெச் மதிப்புன்னு கேட்டால் 2. அடுத்தது வினிகர். வினிகர் வந்து 3. ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு அதை வந்து ஷார்ட்டாக 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது திராட்சை சோடா நீர். அது பாருங்களேன், திராட்சை மொத்தம் 4 எழுத்து இருக்கா, சோடா நீர் அதுலேயும் 4 எழுத்து இருக்கா, இதில் 4ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அதனால் மற்ற எழுத்துல 4 வருதுன்னு அதை ஞாபகம் வச்சுக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது புளித்த பால். நம்ம விடியற் காலம்புல வந்து பால் வாங்க போகும்போது 4 மணிக்கெலாம் போனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குமா, அப்போ என்ன பண்ணுவாங்க, பழைய பாலை கொடுத்துருவாங்க. பழைய பால் என்ன பண்ணணும், நமக்கு புளிக்கும்ல, அப்போ நான் வச்சுக்கேன் 4 மணிக்கே போனால் புளிச்ச பால் பழைய பால் கொடுத்துருவாங்க. அதே 5 மணிக்கு போனால் நல்ல பால் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்க. அதே பாலை வாங்கிட்டு வந்துட்டு அந்த 5 to 6 அந்த 1 hour கேப்பில் நம்ம காஃபி போட்டு குடிச்சிடணும், அப்போ நான் வச்சுக்கலாம். அடுத்தது எப்பொழுதும் நம்ம மனித உமிழ்நீர் அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ப்ரெஷ் பண்ணணும். உமிழ்நீர்னால் வாயில் அந்த அமிலம் சுரக்கும் இல்லையா, அது ப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு நான் வச்சுங்க. ஆரம்பத்தில் பிஹெச்ங்கிற ஒரு பேர் நான் சொல்லியிருப்பேன். பிஹெச் அப்படின்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, வெண்ணெயில் உள்ள அமிலம் எது? இதுக்கு சரியான விடை வந்து பியூட்ரிக் அமிலம். பியூட்ரிக் அமிலம் தான் சரியான விடை இதுக்கு. அடுத்த டானிக் அமிலம் வந்து தேநீர், டீ குடிக்கிறோம்ல அந்த தேநீரில் இருக்குது. சிட்ரிக் அமிலம் அது வந்து எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற பழங்களில் வந்து சிட்ரிக் அமிலம் இருக்குது. ஸ்டீராயிக் அப்படின்னா கொழுப்பில் அதிகம் வந்து எந்த அமிலம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டீராய்க்கு தான் இருக்குது. அடுத்த கேள்வி, அமிலங்களின் பண்புகளில் தவறானது இது? இந்த கொஸ்டினில் 3 அல்லது 4க்கு மேற்பட்ட கேள்வி அடங்குற மாதிரி தான் இந்த கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ ஆப்ஷன் அமிலங்கள் புளிப்பு சுவை உடையது. பி ஆப்ஷன் அமில கரைசலில் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். சி ஆப்ஷன் கரிம அமிலங்கள் என்பது தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படுகிறது. டி கனிம அமிலங்கள் பாறைகள் மற்றும் கனிம பொருட்களிலிருந்து பெறப்படுகிறது. இதுக்கு சரியான விடை இ, எதுவும் இல்லை. அதாவது வந்து இதில் எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. வாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம். தங்கம் மற்றும் பிளாட்டினத்தை கரைக்கவும் தூய்மைப்படுத்தவும் பயன்படுவது எது அப்படின்னா இதுக்கு சரியான விடை ராஜதிரவம். இந்த ராஜதிரவம் தான் தங்கம் மற்றும் பிளாட்டினத்தை கரைக்கவும் பயன்படுது, தூய்மைப்படுத்தவும் பயன்படுது. அடுத்த கேள்வி, அமில பயன்களில் சரியானது எது? வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது சல்ஃபூரிக் அமிலம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து கந்தக அமிலம்னு சொல்லுவாங்க. இது வந்து வாகன மின்கலங்களில் பயன்படுகிறது. அடுத்தது ஹைட்ரோகுளோரிக் அமிலம், HClன்னு சொல்லுவாங்க. இது வந்து கழிவறை தூய்மைப்படுத்தவும் உணவுப் பொருட்களின் செரிமானத்திற்கும் பயன்படுகிறது. அடுத்தது சிட்ரிக் அமிலம், உணவுப் பொருள் பதப்படுத்த பயன்படுகிறது. அடுத்தது நைட்ரிக் அமிலங்கள் உரமாக பயன்படும் அம்மோனியா நைட்ரோஸ் என்ற சேர்மத்தையும் சாயங்கள், வண்ணப்பூச்சிகள், மருந்து தயாரிப்பில் உதவுகிறது. இதில் எது சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் லாஸ்ட் ஆப்ஷன் இ, அனைத்துமே சரியாக உள்ளது. அடுத்த கேள்வி, ஒரு பொறுத்துக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து வணிக ரீதியான பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் கார்பனேட் அப்படின்னா சரியான விடை வந்து சலவை சோடா. நம்ம எங்கே வெளில ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கார் தானே வாஷ் பண்ணுவோம், சலவை பண்ணுவோம்ல, அதில் கார்பனேட் இருக்கும் பாருங்க. கார்பனேட் அப்படின்னா சலவை பண்ணுறோம், காரை சலவை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ நான் வச்சுக்கங்க. சோடியம் பைகார்பனேட் அப்படின்னா பேக்கிங் சோடா. அதே ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், பையில் தானே பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம், அப்போ நான் வச்சுக்கலாம். அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஹைட்ராக்சைடு அப்படின்னாவே அதுக்கு பேர் காஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். சோடியம் அப்படின்னா சோடா நான் வச்சுக்கோங்க, பொட்டாசியம் அப்படின்னா பொட்டாசியம் நான் வச்சுக்க வேண்டியதான். சோடியம் ஹைட்ராக்சைடுனா சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா ஹைட்ராக்சைடு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், காஸ்டிக்னு சொல்லியிருக்கேன்னா அதனால் காஸ்டிக் சோடா அந்த பேர்லேயே வந்துடும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா
காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு அதுலேயே நான் வந்துடும். அடுத்த கேள்வி, இதுவும் அமிலத்தோட பயன்கள்ல தான் ஒரு கேள்வி. இது தவறானது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காற்று அடைக்கப்பட்ட பானம் அது வந்து கார்பனிக் பானம். அடுத்தது ரொட்டி சோடா, அதில் வந்து பயன்படக்கூடியது டார்டாரிக். இரும்பு மற்றும் மாங்கனீஸ் கருப்பு கரைகளை நீக்க அஸ்காரிஃபுக்கு பயன்படுது. அடுத்த கேள்வி வந்து பித்தநீர், இது வந்து கோலிக் சோடா, அது பயன்படுது. இதில் பார்த்தீங்கன்னா இது தப்புன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் தப்பு. இரும்பு மாங்கனீஸு கருப்பு கரைகளை நீக்க அஸ்கார்பிக்னு இருக்கு இல்லையா, அஸ்கார்பிக் வந்து கத்திரிக்காவில் தான் இருக்கும். இது வந்து ஆக்சாலிக் அமிலம். இதுதான் சரி தவறான விடை. இதுக்கு ஆன்சர் வந்து சி. அமிலத்திலேருந்து முக்கியமான கேள்விகள் எல்லாம் பார்த்தாச்சு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.